சரியான சூனியக்காரிடி நீ. நீ மட்டும் உருப்போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். திருவ கைக்குள்ள போறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா நடிக்காத. திருமேல உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நடிக்காத. சாமி சாமின்னு சொல்லுவியே, அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். இது என்ன புது கதையா இருக்கு? இது எப்போல இருந்து? நிச்சயதார்த்தம் ஆனாலே பாதி வைஃப் தான். இப்போ மேரேஜ் டேட் வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் பாதி வைஃபை விட கூட. நான் சொன்னா நீ செய்யணும், நான் கேட்டா நீ பதில் சொல்லணும். புரியுதா? இதை சொல்லதான் நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? இன்னொன்னு சொல்லணும். இன்னைக்கு நீ போட்டிருந்த ட்ரெஸ்ல செம்மையா இருந்த. சுத்தி எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்த்தேன். இல்லனா 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 ஹாஃப் ஒய்ஃபுக்கும் மேலன்னு சொன்ன. சொல்லு, என்ன பண்ணிருப்ப? போடா. நீ என்ன பண்ணிருப்பேன்னு நான் சொல்லவா? சொல்லு. அப்படியே என் பக்கத்துல வந்து, ஆஹா, அப்புறம் இன்னும் பக்கத்துல வந்து, அப்புறம் ரொம்ப நெருக்கமா வந்து, அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும். போடா. ஒரு நிமிஷம் இரு, வழியில் அம்மா நிற்கிறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே ஓகே, பாய். ஓகே. மா, என்னாச்சுமா? கோயிலுக்கு போறேன்னு கிளம்புனீங்க, இப்படி பாதையில் நின்றுட்டு இருக்கீங்க? வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதான் ஆட்டோக்காக வெயிட் பண்றேன். அதான் கிளம்புறப்பவே சொன்னேன் நானே ட்ராப் பண்றேன்னு. பாருங்க, வெயில் இப்படி ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க. உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நீ கிளம்பு, உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னியே. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டே போறேன், வாங்க.
என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லப்பா. திரு, நான் கோவிலுக்கு போறதே உன் விஷயமாதான்ப்பா. வீட்ல உனக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு. ஆனா பரத்வாஜ் சுவாமி உன் ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கேயோ ஒருத்தி உனக்காக பரிகார பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கானெல்லாம் சொல்றாரு. அது வெறும் ஜாதக ரீதியானது மட்டும் தானா, இல்ல உண்மையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு பதிலை தேடிதான் நான் இப்ப கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஜாதகப்படி சுவாமிகள் சொன்னது உண்மையா இல்லாம இருந்து உனக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா விதி என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு தெரியலையேப்பா. சாமி அர்ச்சனை பண்ணணும். பேரு நட்சத்திரம்லாம் சொல்லுங்க. திருக்குமரன், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம், சுபரா, அசோக, திருக்குமரன் நமக. அம்மா, கோயில் வந்துருச்சுமா. சரிப்பா, இரு நான் இறங்கிக்கிறேன். சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா போப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்லைனா கோயிலுக்கு வந்து உங்கள் கூடவே இருந்து சாமி கும்பிட்டு வீட்லேயே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். பட் எனக்கு டைம் இல்லைம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ பார்த்து ஜாக்கிரதையா கிளம்பு. நீ கிளம்பு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா.